ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்டனிங் டிப் தான். நான் என்னுடைய பால்கனியில் ஒரு சில மூலிகை செடிகளும் பூக்கள் செடிகளும் வளர்த்துட்டு வரேன். அந்த பூக்கள் செடிகளில் நான் சாமந்தி செடியில் எப்படி நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய வர வைக்கிறதுன்றதை பற்றி தான், அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை நான் சொல்ல போகிறேன். நான் என் வீட்டில் நான் எந்த முறைகளெல்லாம் கையாண்டனோ அதை இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய இந்த சாமந்தி செடியை நான் 2018 ஜனவரி மாதம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவங்க வச்சு கொடுத்த மண்கலவை தான். நான் எந்த மண்கலவையும் இதுக்கு தனியாக நான் தயார் பண்ணலை. சின்னதாக அந்த செடியை வாங்கிட்டு நான் பெருசாக பராமரிப்புலாம் ஒன்றும் பண்ணலை. நார்மலாக நம்ம எல்லோரும் தண்ணி விடுவோம் செடிக்கு, அதை மாதிரி விட்டேன். அரிசி கழுவுற தண்ணியை அந்த செடிக்கு கொடுத்தேன். அதே சமயத்தில் மண்புழு உரம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் அந்த செடிக்கு போட்டேன். ஆனால் அந்த செடி வளர்ந்தது தவிர்த்து அதில் மொட்டுக்கள் வரவே இல்லை. 2019 வரைக்குமே அதில் மொட்டுக்கள் எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த செடியை நல்லா ஒட்டுக்காக வெட்டி விட்டு புது தளிர்லாம் வந்துச்சு. ஆனால் தளிர் வந்துச்சு. 2020 பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நிறையவே வந்தது செடியில். ஆனால் மொட்டுக்கள் எதுவுமே விரியவே இல்லை. அப்படியே விரிஞ்சாலும் அது நல்லா ஒரு பூ மாதிரி மலர்ந்து வரவே இல்லை. அதுலேயே அப்படியே அந்த மொட்டுலாம் அப்படியே வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சில வழிமுறைகளை கையாண்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மொட்டுக்கள் நிறையவும் வந்துச்சு. மொட்டுக்கள் எல்லாம் நல்லா பூக்களாக மலர்ந்துச்சு. இப்போ அந்த வழிமுறைகளை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல நான் என்ன பண்ணேன்னா, அந்த சாமந்தி செடியை நல்லா ஒட்டுக்காக வெட்டி விட்டுட்டேன். இதை மாதிரி இது சாமந்தி செடி இல்லை, என்னுடைய மல்லி செடி. அதை வெட்டி விட்டுருக்கேன். இதே மாதிரி நல்லா வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புது தளிர்கள் வரும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் டீ போடுறோம் இல்லையா, வீட்டில் டீ போடுறோம்ல, அந்த டீ தூளை நான் காயெல்லாம் வைக்கலை. அந்த டீ தூளை நல்லா தண்ணி இல்லாமல் பாலோ தண்ணியோ இல்லாமல் நல்லா இருத்துட்டு அந்த டீ தூளை 10 நாளைக்கு ஒரு தடவை 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். நான் மூன்றாவதாக என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா, வாழைப்பழத்தோல் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக அப்படியே மூடி போட்டு அதை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த வாழைப்பழத்தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை செடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றுனேன். இது அளவுலாம் பெருசாக எதுவும் தேவையில்லை. நீங்கள் வாழைப்பழத்தை போட்டுட்டு நீங்கள் தண்ணி அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை கொடுக்கலாம். அடுத்ததாக 4ஆவதாக நான் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தா, வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இல்லைனாலும் பரவாயில்ல. வெங்காயத்தோலை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஊற விட்டுறது. இப்போ மதியத்துக்கு நான் சமைக்கிறேன்னா அந்த வெங்காயத்தோலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடுறது. மறுநாள் அதை எடுத்து அந்த தோலெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிட்டு வந்தேன். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணேன். ஐந்தாவதாக நான் ஃபாலோ பண்ண மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே சேர்த்து, அதாவது டீ தூள், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், வாழைப்பழத்தோல் எல்லாம் அப்படியே அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அடுப்பில் வச்சு ரொம்ப தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரட் தோல் கூட நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கேரட் தோல் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் தோலும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும்.
நல்லா கொதிக்க விட்ட உடனே அதோடைய சாறு, அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். நல்லா கொதித்த உடனே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு, இப்போ இது ஒரு பங்குனா நம்ம வந்து நார்மல் தண்ணி 2 பங்கு சேர்த்து, இது ஒரு பங்குனா ஃபில்டர் பண்ணது ஒரு பங்குனா சாதா தண்ணீர் வந்து 2 மடங்கு சேர்த்து அந்த தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து செடிக்கு வந்து நான் வந்து ஊற்றிட்டு வந்தேன். இந்த 5 வழிமுறைகளை தான் நான் வந்து பின்பற்றினேன். அதாவது வந்து அந்த கொரோனா பீரியடில் வந்து என்னால் மண்புழு உரம் கூட போய் நர்சரியில் வாங்க முடியல. இப்போ நான் மண்புழு உரமே வந்து கடந்த 1 வருடமாக என் செடிக்கு வந்து நான் போடவே இல்லை. இந்த 5 மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து என்னுடைய செடியில் வந்து வந்துச்சு. இது வந்து நான் பர்சனலாக என்னை சுத்தமாக வந்து பூக்கவே பூக்காத என்னுடைய செடியில் வந்து நான் ஃபாலோ பண்ண மெத்தடு இதெல்லாம். இப்போ பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்சேன்ல மல்லி செடி, அதை நல்லா வெட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து வந்திருக்கு. இந்த 5 வழிமுறையை தான் நான் பின்பற்றினேன். மொட்டு கூட வச்சுருக்கு பாருங்கள் மல்லி செடியில். இது வந்து சாமந்தி செடிக்கு மட்டும் கிடையாது, பூக்கள் பூக்கிற அனைத்து செடிக்கும் இந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றலாம். அது மட்டும் இல்லாமல் வெத்தலை செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நான் 5ஆவதாக சொன்னேன்ல வழிமுறை, அதாவது வாழைப்பழத்தோல், டீத்தூள், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் அதெல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஒரு பங்கும் சாதாரண தண்ணி வந்து 2 பங்கும் சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை வெத்தலை செடிக்கு கொடுக்கும்போது வெத்தலை செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், நல்லா வந்து அது வந்து புது புது இலைகள் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த கடைசியாக சொன்ன வழிமுறையில் வந்து இந்த கேரட் தோல், பீட்ரூட் தோல்லாம் வந்து கட்டாயம் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்குங்க. இந்த வழிமுறைகளை தான் நான் வந்து என்னுடைய சாமந்தி செடி, மல்லி செடி இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து பின்பற்றி இப்போது என்னுடைய செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நீங்களும் இந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.